இன்றைய நவீன உலகில் சமூக ஊடகங்களின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. லட்சக்கணக்கான மக்களை எளிதில் சென்றடையக்கூடிய இத்தகைய சமூக ஊடகங்கள் தற்போது கற்றல் முறைக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. ட்விட்டர், முகநூல், இன்ஸ்டாகிராம் ஆகிய இணையதளங்கள் கற்றல் முறைக்கு உதவியாக இருக்கிறது. முகநூல் ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு என்று ஒரு முகநூல் பக்கத்தை உருவாக்கி அதில் வீட்டு பாடங்களையும் அசைன்மெண்ட்டுகளையும் அனுப்பி வைத்தால் மாணவர்கள் அதை பார்த்து தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு கற்க முடியும். இதை தவிர ஆசிரியர்கள் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு முகநூல் பக்கத்தை உருவாக்கலாம். இதில் பப்ளிக் அல்லது பிரைவேட் மோடுகளை பயன்படுத்தி லைவ் விரிவுகளை ஸ்கிரீன் செய்யலாம், கேள்விகளை கேட்கலாம், கல்வி தொடர்பான அறிவிப்புகளை அறிவிக்கலாம். ட்விட்டர் ஆசிரியர் மாணவர் கலந்துரையாடலுக்கு ட்விட்டர் ஒரு வரப்பிரசாதமாகும். இதில் மாணவர்களுக்கு உத்வேகம் தரக்கூடிய மேற்கோள்களையும் விவாதங்களையும் அரட்டைகளையும் கொண்டு செல்ல முடியும். இன்ஸ்டாகிராம் பெருமளவு கற்றலுக்கு பண்பட்டு வருகிறது. தொடர்ச்சியான படங்கள் அல்லது தொடர்ச்சியான கிராபிக்ஸ் வடிவமைப்புகள் போன்ற பாடத்திட்டங்களை கொண்டு மாணவர்கள் இன்ஸ்டாகிராமை பயனுள்ளதாக பயன்படுத்த முடியும். பிளாகர், டெம்ப்ளர், ஸ்கொயர் ஸ்பேஸ் ஆகிய இணையதளங்கள் கற்றல் கற்பித்தல் முறைக்கு உதவியாக இருக்கிறது. குறிப்பிட்ட வகுப்புக்கு என்று ஆசிரியர் ஒரு வலைத்தளத்தை உருவாக்கி அதில் டிஜிட்டல் செய்திகளை பகிர முடியும். மேலும் மாணவர்கள் தனக்கென ஒரு வலைத்தளத்தை உருவாக்கி அதில் கட்டுரைகளை எழுதலாம். இதை பிற இணையதளங்களோடு இணைக்க முடியும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தற்போது சமூக வலைதளங்களில் பயன்பாடு மிகுதியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.